இல்ல. அப்ப நீங்க அவ பார்க்கணும். பார்த்தே ஆகணும். அடியே அடியே ஆளே காணோம். பொம்பளை பிள்ளை அழுது வாங்க நம்ம நாமளே அழுவோம். மரக்காப்பு எதுக்கடி? அழுது நீ எதுக்கடி அழுகுற? நம்ம போறது என்ன சின்ன காரியமா? சிச்சி பெரிய காரியம். பெரிய விஷயம்னு சொல்ல வந்தேன், அது தவறி பெரிய காரியம்னு வந்துருச்சு. பெரிய விஷயம். நானும் அதத்தான் நீங்க ஒரு ஆச்சரியம். ஆமா அது டொம்மடிக்கிற பசங்க. சரி அதெல்லாம் இருக்கணும். அப்பா பாத்தீங்களா? இல்லம்மா. ஏன் வரல? ஏன் வரல? போன மாசம் வந்தாப்ல, இந்த மாசம் வரல. போன மாசம் வந்துட்டு இந்த மாசம் எங்க அப்பா வரல? மாத்திரை வாங்க காசு இல்லையா? மாத்திரையா? என்ன மாத்திரை? நானும் கேட்டேன், என்னப்பா மாத்திரைன்னு. பிரஷர் மாத்திரைன்னாரு. ஏமா பிரஷர் மாத்திரைல குதிரை படம் எல்லாமா போட்டிருக்கேன். என்னடி சொல்லிட்டு இருக்கா? எருமை மாடு குதிரை காலத்துக்கு மாதிரி போட்டிருக்கு. 500 பவர்னு போட்டிருக்கேன். ஏன் உங்ககிட்ட வந்து எதுக்கு ஒரு மாத்திரை போட்டு வந்தாரு? எனக்கு ஏதோ ரொம்ப சந்தேகமா இருக்கும். ஏய் நீ அப்பா பாத்தியா? அப்பா ஏதாவது விஷயம் சொன்னாரா? எங்க அப்பா பத்தி அப்ப தப்பா பேசாதடி. எங்க அப்பா மாதிரி ஒரு உத்தம புத்திரன் இது வரைக்கும் பார்க்கவே முடியாது. உத்தம புத்திரன் எங்க அப்பா. அந்த ஆளு பண்ற வேலைக்கு வீட்டுல வச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படி என்ன எங்க அப்பா பண்ணாரு? சின்ன பிள்ளைல காட்டுக்கு அந்த ஆளு வீட்டுல அம்மாவை கட்டி பிடிச்சி வந்துருக்கோம். ஏய் அம்மாவை கட்டி பிடிக்கணும் பிள்ளை ஆட்டுக்குட்டியா கட்டி பிடிச்சி கிடப்பாங்க. உங்க அம்மாவை கட்டி பிடிச்சா நான் கிடப்பேன். எடுத்து விட்டு ராமசாமி அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சி படுத்திருக்காங்க. மருந்து குடிக்கணும்னு அழகிறியா? நான் தான் சமாதானப்படுத்தி வாடா பெரிய இடம்னா சகசம்டா, நீ வேணா என்ன கொஞ்சம் கட்டி பிடிச்சி படுத்துக்கிறான்னு சொல்லி இவ்வளவு நேரம் அவங்கள மட்டும் கொண்டே படுத்து இப்பதான் வரேன். குளிக்க கூட குளிச்சு காட்டி கருமா கொப்பில வச்சு தட்டி வச்சுட்டேன். கூட்டிட்டு போனா காவல் உருப்பிட்ட மாதிரிதான் இருந்தாலும் பரவாயில்ல. உன்னையும் கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டோம். இந்த இடத்த பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு எப்படி இருக்கு? உனக்கு எப்படி இருக்கு? ஐயோ உனக்கு மாதிரி எனக்கு நேரம் காரைக்குடியில 1000 ஜன்னல் வீட்டை விலைக்கு வாங்கி உனக்கு பொழைக்க தெரியல. தங்கத்தை வச்சு 24 கேரட் போகும். நல்ல வேலை பீட்ரூட் போகும் சொல்லாம போனீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மனசு படுகிற விஷயத்த சொல்லுவோம். மத்தாக்களை பரவாயில்ல வச்சுக்கலாம். அடியா தாடி
வாழக்கா திண்டியவனா நினைச்சேன். மானகட்டம் உண்ணாக்கு என்னடி பண்றீங்க? ஏய், சரி போயிட்டா போ. ஓடி மானகட்டம் உண்ணாக்கு நல்லா வந்து சொல்லி சொல்லிட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல 10,000 ரூபாய். அதுக்குன்னு இப்படி ஆம்பளைங்க போக சொல்றியா? இங்க பெரிய நல்லா ஃப்ரீயா போய் பெட்டி மிதக்கிட்டு போறாங்க பாரு. சரி, போ, போடிப்பா. அம்மா எங்க அந்த பக்கம் போயிருக்காங்களா? இது ஒரு பொம்பளை தானே நீனு? ஒரு பொம்பளை இந்த மாதிரிலாம் செய்யலாமா? ஆண்கள்லாம் இருக்காங்க. ஒரு ஆண்கள் எத்தனை பேர் நம்மளை பெண்களை மதிக்கிறாங்க தெரியுமா? ஒரு பேருந்துல போனாலும் கூட பெண்கள் வந்துட்டாங்கன்னா உடனே ஆண்கள் எந்திரிச்சு இடம் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆண்கள் நம்மளை மதிக்கும் போது நீ எதுக்கு இந்த காரியத்துக்கு அன்பளிப்பா? பேசுறீங்க பேச்சு. ஆண்கள் நம்மளை மதிக்கிறாங்களாம். பேருந்துல நம்ம வந்தா எந்திரிச்சு இடம் கொடுக்குறோம். நடக்குது. அவங்க எந்திரிச்சதுனாலதான் இடமே கொடுக்குறாங்க. என்னதானே எந்திரிக்கலாம் பேசாம இருப்பாங்க. எந்திரிச்சது வெளியே தெரிஞ்சவங்க எந்திரிச்சுருக்காங்க. நான் ஒண்ணுக்கு போன பத்தி அம்மா தப்பா சொல்றாங்க. சரி, நம்ம ரோட்ல போயில நாம்பளே ஆமா ஒரு பொம்பளை வருதுன்னு கூட பார்க்காம வெக்கமே இருக்க மாட்டேங்குது. இப்படி பஸ் ஸ்டாப்ல இந்த டிரான்ஸ்பார்மர் நின்றுட்டு ஒரு கையில் விட்டு அது அவங்க என்ன தெரியுமா, நம்ம பார்க்கட்டும்னு அடிப்பாங்க. இதுமா பெரிய அனவண்டா பாம்பு வச்சிருக்க மாதிரி. ஏய், அது எப்படி உனக்கு தெரியும்? பூரா 1000 மீன் குஞ்சு வச்சிருக்கேன். ஏய், நீ எப்ப பார்த்த? எல்லா பேரும் டவுசர் விட்டு வெளியே கர்மலிங்கம்லாம் பாதி மூத்திரம் டவுசர்ல தான் இருக்குது. மூத்திர வடை வந்ததுலேருந்து அதான் அடிக்குதா? சரி, அதை விட அது என்னடி? தந்தி இப்ப படிக்கிறேன். தந்தியா? வாழ்க நம்பிராஜன் வாழ்க நாடக கலை, வளர்க நாடக கலைஞர்கள் என்று அன்போடு எங்களை பாராட்டி, நாங்கள் எங்கு சென்றாலும் நமது பகுதியில் மட்டும் இல்லை, எங்கே போனாலும் கலைஞர்களை கௌரவிக்கும் வகையிலே நன்கொடை கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கக்கூடிய எங்களது தாடிக்கொம்பு நாடக ரசிகர்கள் சார்பாக ரூபாய் 200 என்னடி இப்படி சுத்தி முத்தி பாக்குற? எனக்காக அன்பளிப்பு. உனக்காக இல்ல, எங்க யாருக்கு கொடுத்தீங்கன்னு? நம்ம கலைக்குழுவுக்கு தாண்டி. எப்ப பார்த்தாலும் கலைக்குழு வேற, நான் வேறயா? நானே கலைக்குழு என்பதாலே அப்பா நான் உங்கள்ட்ட பல தடவை சொல்லிட்டேன், அன்பளிப்பு கொடுக்குறாங்க எங்கள்கிட்ட கொடுங்க, இல்லை பெட்டிக்கார்ட்ட கொடுங்க, இவர்கிட்ட கொடுக்காதீங்கன்னு உங்கள்ட்ட பல தடவை சொல்லிட்டேன். இப்படி நாளைக்கு வந்து என் கையில கொடுத்துருங்க. இன்னைக்கு வர என்ன வரும்போது என் கையில கொடுத்துருங்க. நான் கொடுக்காம போய் நினைச்சுக்கோங்க. சத்தியம். அம்மா 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 உள்ள பேசுற ஞாபகத்துல நீங்க என்ன பேசிட்டீங்க? ஆமா, என்னடி சொன்னாங்க? பரவாயில்ல வந்துருச்சுடி. சின்ன பிள்ளைய சாம வீடு வந்து சின்ன பிள்ளைய சாமான சின்ன பிள்ளைய வெல்லாம வீடு வந்து சேராதடி. பரவாயில்ல வந்துருச்சு, விரட்டிடுமா?
நீங்க பெண்ணா அப்படின்னு சந்தேகம் பாருங்க. ஏய், சரி, பொம்பளை தானே என்ன உனக்கு கொஞ்சம் கூட ஒரு வெக்கம்ங்கிறதே இருக்காதா? சந்தேகம் வந்துச்சு பத்தியா? என்னடி இது? இது என்ன? இது என்ன? இது என்னன்னு தெரியாமத்தே இவ்வளவு காலம் குடும்பம் நடத்திருக்கீங்க. ஏய், அதான் கேட்கறடி. கீழே குனிஞ்சு பாரு. இத காப்பியா புதுசா பாக்குற மாதிரி. இத பாரு. அவ அதுக்கு மேல எதை மூடணுமோ அதை மூடல. முகத்தை தான் மூடணும். ஏன்? நாளைக்கு பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? ஏன் மூச்சில முடிக்காத. சொல்லுவாங்க சொல்லுவாங்க. முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் யாருக்குன்னு அடையாளம் தெரியாது. நம்ம என்ன நம்பர் பிளேட்டை தொங்க விட்டுருக்கோம். நம்ம தோணிட்டு நம்ம தாங்க எந்த வேலையும் பாப்பாடி. நான் போய் யாராவது ஆம்பளை தான் கூட்டியா இருப்பேன். ஏன் ஆம்பளை இல்லாம காவல் பார்க்க மாட்டியா நீ? ஆம்பளை இல்லாம என்னால இருக்கவே முடியாது. ஏன்? சோறு இல்லாம கூட 2 மாசம் இருந்துருவேன். இது இல்லாம என்னால ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது. நான் கேக்குற ஒரு சந்தேகம். கார்த்திகை மாசம் ஐயப்பன் கோயிலுக்கு மாலை ஓட்டுருந்தீங்களே, அப்ப என்ன பண்ணீங்க? மேல பாரத்தை போட்டு பல்ல கடிச்சு. நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம். ஆலோலம் ஆலோலம்